கிறிஸ்டோபர் கரிஸ்டர் வேணும். இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் போகிறேன், ஒரு வெட்டிங்கு. ஸோ அதுக்காக காலையிலே கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனோட பொண்ணுக்கு காது குத்து திருவிழா. அதை என்னால் அட்டன் பண்ண முடியல. இதை பாருங்களேன், அந்த வீடு அங்கே இருக்குது. ஸோ எங்கேயும் போக வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. நான் வேறு இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்கிறது தெரியாமல் வரேன்னு சொல்லிட்டேன் அண்ணங்கிட்ட. இருக்கேன் அண்ணா, நான் பெரம்பலூர் போகிறேண்ணா. நான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குது தெரில. ஒய்ஃப்கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்கிறேன். ஒரு அண்ணன் காலையில் கிளம்பி வந்துச்சாட்டுருக்கு. எங்கே கிளம்பிச்சா அண்ணா? ஆல்பினா? தெரில அண்ணா, இங்கே எங்கே கிளம்புனாங்க, ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி தான் கிளம்புனாங்க. சரி, போயிட்டு வரேன். சரி, ரைட். நல்ல வேலையாக அந்த அண்ணனை பார்த்து ஒரு அப்பாலஜி சொல்லிட்டேன். கலர் கலராக ரைட் இருந்தது இல்லையா, அதான் அந்த அண்ணன் வீடு. ஸோ சொல்லிட்டேன் எப்படியோ. இப்போது பஸ் ஏற வந்தாச்சு. இதுதான் நான் எங்கள் ஊர் கோயில். இங்கே தான் பஸ் ஸ்டாப்பு. இது இன்னும் கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் போனால் வந்துடும். இன்னும் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுதான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பு, பார்த்துங்க. இப்போது ஒரு 6:30 மணி போல் கேஆர்வின்னு ஒரு பஸ்ஸு வரும். ஸோ அதில் தான் ஏறி போகணும். அந்த பஸ் இன்னும் வரல. ஒரு 1/2 ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பஸ்ஸு வந்துடுச்சு. இதுதாங்க எங்கள் உள்ளூர் பஸ்ஸு. ஓகே, இப்போ காலையிலே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இட்லி வாங்கினேன். ஒரு 4 இட்லி, சட்னி, சாம்பார். சட்னி சூப்பராக இருக்குது. இப்போ அரியலூர் பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த கல்யாணம் நடக்கிற கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன் நடந்து. இது சங்குப்பேட்டை. பிரிஸ்லி கிறிஸ்டோபர் கரிஸ்டர் வேணும். நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவர் ஒருவரை மதிக்கவும் நேசிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமணம் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். பிரிஸ்லி கிறிஸ்டோபர் என்னும் பாரிஸ்டஸ் என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். பாரிஸ்டஸ் என்னும் நான் பிரிஸ்லி கிறிஸ்டோபர் என்னும் உங்களை என் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும்.
சிஸ்டர் ஸ்ரீனு என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அனுப்பிக் கொள்ளும். வெஸ்லி கிறிஸ்டோபர் என் அன்புக்கும் பிரமாணிக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அணிந்து கொள்கிறேன். இப்போது ரிசப்ஷன் நடக்கிற மண்டபத்துக்கு வந்திருக்கிறேன். அங்கே பேனர்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டு சூப்பராக போஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பேனரில் வச்சுருந்தாங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இது வழியாக இடம் பிடிச்சி உட்காந்தாச்சு. செம்ம கூட்டமாக இருக்குது. இப்போ மண்டபத்துக்குள்ள இருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஏசி போட்டு பயங்கரமாக இருக்கு. கல்யாணம் சூப்பராக முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. கடைசியாக ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நானும் என்னோட அம்மாவும். யாருன்னே தெரியாத 2 நல்ல உள்ளங்கள் எங்களை கொண்டு போய் அரியலூர்லேயே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க காரில் தான் போய்கிட்டு இருக்கிறேன். இந்த கல்யாணத்தில் என்னோட காலேஜ் மெட்டு சுபிக்ஷாவை பார்த்தேன். ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா 6 வருஷம் கழித்து பார்க்குறேன். சுபிக்ஷா வந்து பெண் வீட்டு சைடுன்னு நினைக்கிறேன். மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது இந்த கல்யாணம்.